ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலிஸ் கிச்சன். அஞ்சலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு கேக் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை கேக் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம், தேங்காய் 1 மூடி, கரும்பு சர்க்கரை 1 கப் அளவுக்கு, சோடா உப்பு 1 டீஸ்பூன், 5 ஏலக்காய். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1 கப்பு, கோதுமை மாவு, அரிசி மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், சமையல் சோடா உப்பு, இது எல்லாத்தையும் தண்ணி சேர்ந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவின பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுலில் எல்லா மாவையும் ஊற்றிக்கலாம். அது மேலே நம்ம முந்திரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அது கூட திராட்சையும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இது எடுத்துக்கலாம். இப்போ கப்பில் இருக்கிற மாவு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ அதைய பாருங்கள், மாவு நல்லா ஒட்டாமல் எப்படி வருதுன்னு. அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.